சகோதரர் இருக்கிறாரு. ஐயா வாயா, முன்னாடி வாயா. ஆமா, இவர் தான் சென்னையின் ஹீரோ. நாங்க சொல்றோம் அதுக்கு நல்லா இயேசுக்காக மாறுறதுனால இயேசு இவரை ஹீரோவாக்கி வச்சிருக்கிறார். ஒன்னல்லாத ஜீரோவை இன்னைக்கு ஹீரோவா வச்சு எல்லா கெஞ்சா குடி போத வஸ்துக்கள் இருந்து எல்லாத்திலையும் விடி வச்சு ஜெயில் வாழ்க்கையில எல்லாம் விடி வச்சு இன்னைக்கு நல்ல ஒரு ஆண்டவருக்காக ஊழியம் செய்யற ஒரு ஊழியக்காரனா ஒரு சுவிசேஷகனா இன்னைக்கு வாழ்றாரு. இப்பொழுது கூட ஒரு பாடலோடு கூட இயேசு உங்கள் அழைக்கிறாரையா ஐயா, இயேசு உங்கள் அழைக்கிறாரையா, உன் வாழ்க்கையை மாற்ற நல்ல வழியை காட்ட இயேசு உங்கள் அழைக்கிறாரையா, உன் வாழ்க்கையை மாற்றி நல்ல வழியை காட்டி உன்னை வாழ வைக்க அழைக்கிறாரையா, இயேசு உங்கள் அழைக்கிறாரையா ஐயா, இயேசு உங்கள் அழைக்கிறாரையா, உன் வாழ்க்கையை மாற்ற நல்ல வழியை காட்ட உன்னை வாழ வைக்க அழைக்கிறாரையா, உன் வாழ்க்கையை மாற்றி நல்ல வழியை காட்டி உன்னை வாழ வைக்க அழைக்கிறாரையா. ஆமே, இயேசு உன்னை அழைக்கிறது தெரியுமா? வாழ வைக்க தானே. பாவத்தையும் சாபத்தையும் சுமந்து வாழ்கிற, வியாதியிலும் வறுமையிலும் கலந்து நிற்கிற, பாவத்தையும் சாபத்தையும் சுமந்து வாழ்கிற, வியாதியிலும் வறுமையிலும் கலங்கி நிற்கிற, ஞானமும் இல்லை உனக்கு அறிவும் இல்லை, இயேசுவிடம் வருவதற்கு மனமும் இல்லை, ஞானமும் இல்லை உனக்கு அறிவும் இல்லை, இயேசுவிடம் வருவதற்கு மனமும் இல்லை, என் இயேசுவிடம் வருவதற்கு மனமும் இல்லை. இயேசு உங்களை அழைக்கிறாரையா ஐயா, இயேசு உங்களை அழைக்கிறாரையா, உன் வாழ்க்கையை மாற்ற நல்ல வழியை காட்ட இயேசு உங்களை அழைக்கிறாரையா, உன் வாழ்க்கையை மாற்றி நல்ல வழியை காட்டி உன்னை வாழ வைக்க அழைக்கிறாரையா. குடியும் போத வஸ்து ஒண்ணு வாட்டி வதக்குது, அதை விட்டு விலகி வாழணும் இதயம் துடிக்குது. ஐயா, குடிக்கிறியா? குடியில இருந்து விடுதலை ஆகணும்னு நினைக்கிறியா? இயேசு உன்னை விடுவிக்கிறார், ஓடுவா. குடியும் போத வஸ்து ஒண்ணு வாட்டி வதக்குது, அதை விட்டு விலகி வாழணும் இதயம் துடிக்குது. விட முடியல உன்னால, விட முடியல நல்ல வாழ்க்கைய உன்னால வாழ முடியல, விட முடியல உன்னால, விட முடியல நல்ல வாழ்க்கைய உன்னால வாழ முடியல. அதை தருகின்ற இயேசுவிடம் வர மனதில்லை, அதை தருகின்ற இயேசுவிடம் வர மனதில்லை. இயேசு உங்களை அழைக்கிறாரையா ஐயா, இயேசு உங்களை அழைக்கிறாரையா, உன் வாழ்க்கையை மாற்ற நல்ல வழியை காட்ட இயேசு உங்களை அழைக்கிறாரையா, உன் வாழ்க்கையை மாற்றி நல்ல வழியை காட்டி உன்னை வாழ வைக்க அழைக்கிறாரையா. இதோ இயேசு உன்னை அழைக்கிறார். நீ இயேசுவை நம்பி உன் வாழ்வை ஒப்பு கொடுப்பாயானால் உனக்கு ஒரு வாழ்வை தருகிறார். அது என்ன வாழ்வு தெரியுமா? வழியும் சத்தியம் ஜீவனுமாய் வந்தவருங்க, உனக்காக ஜீவனையை தந்தவருங்க. இயேசு வழியும் சத்தியம் ஜீவனுமாய் வந்தவருங்க, உனக்காக ஜீவனையை தந்தவருங்க. நித்திய ஜீவனை உனக்கு தந்துடுவாரு, அவருடைய வழியில நீ நடந்து பாரு, பரலோக வாழ்க்கையை தந்துடுவாரு, பரிசுத்தமாய் நீயோ வாழ்ந்து பாரு. நித்திய ஜீவனை உனக்கு தந்துடுவாரு, அவருடைய வழியில நீ நடந்து பாரு, பரலோக வாழ்க்கையை தந்துடுவாரு, பரிசுத்தமாய் நீயோ வாழ்ந்து பாரு. இயேசு உங்களை அழைக்கிறாரையா ஐயா, இயேசு உங்களை அழைக்கிறாரையா, உன் வாழ்க்கையை மாற்ற நல்ல வழியை காட்ட இயேசு உங்களை அழைக்கிறாரையா, உன் வாழ்க்கையை மாற்றி நல்ல வழியை காட்டி உன்னை வாழ வைக்க அழைக்கிறாரையா, உன்னை வாழ வைக்க அழைக்கிறாரையா, உன்னை வாழ வைக்க அழைக்கிறாரையா, உன்னை வாழ வைக்க அழைக்கிறாரையா. இயேசு உங்களை அழைக்கிறார், வாழ வைக்க அழைக்கிறார், நல்ல வழிகாட்ட அழைக்கிறார். கருமையான தேவ பிள்ளைகளே, இந்த பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களே, பாருங்கள் எத்தனை மகிழ்ச்சி. இந்த பாட்டை பாடும்போது எங்க குடும்பம் எங்க சகோதரர் பாருங்க எவ்வளவு மகிழ்ச்சி ஆடினாங்க. ஏன் தெரியுமா? இயேசு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். யூடியூப் சேனல்ல
ஏலிம் சர்ச் தாம்பரம் சொல்லி நீங்க யூடியூப்ல போட்டீங்கன்னா இது போன்ற பாடல்கள்லாம் நீங்க கேட்டு மகிழலாம். கர்த்தர் உங்களை இன்னும் பலப்படுத்துவார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள். இவ்வளவு நேரம் நாங்கள் நடத்தின இந்த கலை நிகழ்ச்சியை கண்டு கேட்டு அப்பா எங்களுக்கு ஒத்துழைத்து இந்த ஊழியத்திற்கு வந்த ஆண்டவரே இயேசு தொடுகிறார் ஊழியத்துல டீம்ல இருக்கிற எல்லாருக்காகவும் எங்கள் திருச்சபை விசுவாச மக்கள் எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தார், பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார் என்ற வார்த்தைப்படி இந்த பிள்ளைகளை எல்லா கணத்தினாலும் எல்லா நன்மையினாலும் நிறைத்து நடத்துங்க. விசேஷமாய் இந்த பகுதியில் இருந்து எங்களை இவ்வளவு நேரம் கேட்டுக்கொண்டு எங்கள் நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டிருந்த ஒளிப்பொறிக்கும் மூலமாக சத்தத்தை கேட்டுக்கொண்டிருந்த இந்த அன்பு தாய்மார்கள், தகப்பன்மார்கள், சகோதரர்கள், சகோதரிகள் யாரெல்லாம் வியாதியோடு இருக்கிறாங்களோ அவர்களை சுகமாக்குங்க. கொள்ளாத தீய பழக்கங்கள் அடிமையாளர்களை விடுதலையாக்குங்க. பலவிதமான சாப கட்டில இருக்கிறவர்களை விடுதலையாக்குங்க. ஆண்டவரே, சிறு குழந்தைகள் எந்த வீட்டில் பாதிப்பா இருக்கிறார்களோ அந்த வீட்டில்